ஹே கைஸ், ஃபைனலா ஆப்பிள் iOS 18.2 ஓட ஸ்டேபிள் வெர்ஷன் ரிலீஸ் ஆகிருச்சு. பட் அப்டேட்டுக்கு அப்புறம் என்னதான் சைட் பட்டனை பிரஸ் பண்ணாலும் இல்ல சிரி கிட்ட பேசினாலும் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அண்ட் நியூ சிரி ஃபீச்சர்ஸ் ஒர்க் ஆகல அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் எப்படி உங்க மொபைலில் இந்த ஃபீச்சர்ஸை கொண்டு வரது அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலாக பார்க்கலாம். iPhone 15 Pro அண்ட் above மாடல்ஸ்ல மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். இன்கேஸ் நீங்க iPhone 15 Proக்கு ப்ரீவியஸ் மாடல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா iOS 18.2ல என்னென்ன நியூ ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு, அது எப்படிலாம் ஒர்க் ஆகுதுங்கிறத பற்றி ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். 15 Pro அண்ட் above வெர்ஷன்ஸில் iOS அப்டேட்டுக்கு அப்புறம் உங்களோட ரீஜன் அண்ட் லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணணும். நம்ம கண்ட்ரியில் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் ஃபீச்சர்ஸ் ப்ராப்பராக இன்னும் லான்ச் ஆகலை. மேபி iOS 18.3 ஆர் 4ல் இன்னும் எக்ஸ்ட்ரா கண்ட்ரிஸை ஆட் பண்ணுவாங்க. இப்போதைக்கு இந்தியாவிலேருந்து இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணணும்னா செட்டிங்ஸில் நம்மளோட ரீஜனை சேஞ்ச் பண்ணால் தான் யூஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு அப்டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அண்ட் சிரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா ஆப்பிள் இன்டெலிஜென்ஸை டர்ன் ஆன் பண்ணுற டூகுலே ஃபஸ்ட்டு உங்களுக்கு இருக்காது. இதில் லாங்குவேஜை இங்கிலீஷ் US அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தென் பேக் வந்துட்டு அகெயின் செட்டிங்ஸில் ஜென்ரலில் போனீங்கன்னா ரீஜன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் கிளிக் பண்ணி அதையும் US அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு சேஞ்சஸையும் பண்ணதுக்கப்புறம் அகெயின் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ்குள்ளே வந்தீங்கன்னா இந்த டர்ன் ஆன் பண்ணுற டூகுல் இருக்கும், அதை ஆன் பண்ணிடுங்க. இதுக்கான ஃபைல்ஸ் எல்லாமே பேக்ரவுண்டில் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஜஸ்ட் இதை ஆன் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. உங்கள் ஐஃபோன் பேட்டரி சார்ஜ் அப்போ 50% இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா சார்ஜரை கனெக்ட் பண்ணியே வச்சுக்கோங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், உங்களோட செல்லுலார் டேட்டா வழியாக இதை டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ உங்களோட மொபைலில் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் இந்த ஃபைல்ஸ் டவுன்லோட் ஆகும்போது இன்பிட்வீனில் எதுவும் கரப்ட் ஆகிடாமல் இருக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு ஆப்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் மொபைலில் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணிவிட்டு நான் சொன்ன செட்டிங்ஸ் எல்லாம் எனேபிள் பண்ணிவிட்டு இந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸையும் ஆன் பண்ணுங்கள். பேக்ரவுண்டில் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் ஃபியூச்சர் இஸ் ரெடி அப்படின்னு உங்களுக்கு ஒரு பாப்அப் நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறம் இந்த ஃபியூச்சரை உங்கள் ஐஃபோனில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. iOS அப்டேட்டுக்கு அப்புறம் வேறு எதுவும் இஷ்யூஸ் உங்கள் மொபைலில் இருந்தாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கான சொல்யூஷன் தெரிஞ்சால் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.